பெங்களூருவில் கனமழை காரணமாக சாலையிலையும் டிராஃபிக் ஏற்பட்டிருக்கு, வானத்திலையும் டிராஃபிக் ஏற்பட்டிருக்கு. அங்கே தரை இறங்குவதாக இருந்த சுமார் 10 விமானங்கள் திருப்பி விடப்பட்டிருக்கு. விமான நிலையங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாராவது பயணிகள் பெங்களூரு, நீங்கள் தமிழகத்திலேருந்து வர்றதாக இருந்தாலோ அல்லது பெங்களூரு வழியாக நீங்கள் வெளிநாடுகளுக்கோ அல்லது இந்தியாவுடைய வேறு பகுதிக்கோ செல்வதாக இருந்தால் உங்களுடைய ஃப்ளைட்டு ஸ்டேட்டஸை செக் பண்ண பிறகு நீங்கள் விமான நிலையம் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் கசாலி இணைந்திருக்கிறார். கசாலி, பெங்களூருவில் தற்பொழுது நிலைமை என்ன? எத்தனை விமானங்கள் சென்னை நோக்கி திருப்பி விடப்பட்டிருக்கின்றன? சென்னையிலிருந்து புறப்பட்ட எத்தனை விமானங்கள் பெங்களூருவில் தர இறங்க முடியாமல் தவிக்கின்றன? கர்நாடக மாநிலம் பெங்களூரில் மாலை திடீரென சூறைக்காற்றுடன் மோசமான வானிலை நிலவியதால் அங்கு விமானங்கள் தரையிறங்க முடியாத சூழ்நிலை. அங்கு பெங்களூருக்கு ஹைதராபாத், சீரடி மற்றும் அந்தமான், துர்காப்பூர், சிலிகுரி போன்ற விமான நிலையங்களிலிருந்து வந்த விமானங்கள் அங்கே தரையிறங்காமல் வானில் வட்டப்பட்டன. திரும்ப அங்கிருந்து சுமார் 5 விமானங்கள் சென்னை விமான நிலையத்திற்கு திருப்பி விடப்பட்டிருக்கின்றன. சென்னை விமான நிலையத்தில் தற்போது அந்த விமானங்கள் தரையிறங்கிறது. அதே போல் பெங்களூருக்கு வந்த பிற டெல்லி உட்பட பல்வேறு நகரங்களில் வந்த விமானங்களும் சுமார் 5க்கும் மேற்பட்ட விமானங்கள் கோவை மற்றும் திருப்பதி விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டிருக்கின்றன. தற்போது இரவு 9 மணி வரை அங்கு மழை இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருப்பதால் இந்த விமானங்கள் தரையிறங்குவதில் தாமதத்தால் அருகில் உள்ள விமான நிலையங்களுக்கு மாற்றி இருப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விமானங்கள் அங்கு வானிலை சீரந்த பின் இந்த விமானங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக புறப்பட்டு செல்லும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள். இந்த பெங்களூரிலிருந்து விமானங்கள் திருப்பிவிடப்பட்டதால் ஒன்றன் பின் ஒன்றை வந்து தரையிறங்குவதால் சென்னையிலிருந்து பெருநகரங்களுக்கு செல்லக்கூடிய விமானங்கள் மிகுந்த பாதிப்புள்ளாயின. சென்னையிலிருந்து புறப்பட வேண்டியவர்கள் சுமார் 15-30 நிமிடங்கள் வரை தாமதமாக புறப்பட்டு செல்வதாகவும் அதிகாரி தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கசாலி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.